வணக்கம். இந்தியர்களாகிய நாம் இஸ்ரேல் தேசத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் அப்படிங்கிறத குறித்து பார்த்துட்ருக்கோம். நம் நாட்டில் காணப்படும் புராணங்களும் இதிகாசங்களும் சங்க இலக்கியங்களும் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள முக்கியமான நிகழ்வுகளை குறித்து தான் கூறுகிறது அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்று சிலப்பதிகாரத்தில் இந்திர விழா கொண்டாடுனதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த இந்திர விழாவில் தேவர்கள் கலந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த தேவர்களை 4 வகைகளாக பிரிக்கிறாங்க. ஆதித்யர்கள், ருத்திரர், வசுக்கள், மருத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு 4 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. ஆதித்யர் 12 என்றும், ருத்திரர் 11 என்றும், வசுக்கள் 80 என்றும், மருத்துவர் 2 என்றும் எண்ணிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்காங்க. இதற்கான விளக்கத்தை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பார்த்தாதான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இந்திர விழாவில் கலந்து கொண்ட தேவர்களை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவர்களை தான் தேவர்கள் என்று பரிசுத்த வேதாகமத்தில் அழைக்கப்பட்டிருக்காங்க. இங்கு மோசேவால இஸ்ரவேலர்களுக்கு நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டதை நம்ம பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போன்று இயேசுவும் இஸ்ரவேலர்களும் உங்களை தேவர்கள் என்று அழைக்கவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதையும் நம்ம பார்க்குறோம். இதிலிருந்து தேவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடுறது இஸ்ரவேலர்களை தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த இஸ்ரவேலர்கள் தான் இந்திய புராணங்களில் ஆதித்யர்கள் என்றும், ருத்திரர்கள் என்றும், வசுக்கள் என்றும், மருத்துவர்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்கலாம். தேவர்களில் ஆதித்யர்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஆதித்யர்கள் இந்திரனால பூமியில் தர்மத்தை நிலைநாட்ட தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த ஆதித்யர்கள் 12 குறித்து நம்ம பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பார்க்கலாம். ஈசாக்கு அவருடைய குமாரன் இஸ்ரவேலன். இவர்கள் இந்தியாவில் ஈசாக்க ஈஸ்வரன் என்றும், அவரது குமாரனான இஸ்ரவேலனை ஈஸ்வரவேலன் என்றும் அழைக்கிறாங்க. இந்த ஈஸ்வரவேலன் என்ற பெயர் மருவிதான் இஸ்ரவேலன் என்று உண்டாயிற்று. இந்த ஈஸ்வரவேலன் தனது மாமாவான லாபான் நாட்டிற்கு சென்று அங்கு அவருடைய குமாரத்தியான ராகேலுக்காக 7 ஆண்டுகள் அடிமையாக இருக்கிறான். அந்த 7 ஆண்டுகள் முடிவில் அவனது மாமாவான லாபான் அவனுக்கு தனது மூத்த குமாரத்தியான லேயால மணமுடித்து கொடுக்கிறாரு. அவளோடு 7 நாட்கள் கழிந்த பின்னாடி தனது இளைய குமாரத்தியான ராகேலையும் அந்த ஈஸ்வரவேலனுக்கு மணமுடித்து கொடுக்கிறாரு. இந்த ராகேலுக்காக ஈஸ்வரவேலன் மேலும் 7 ஆண்டுகள் அங்கே அடிமையாக இருக்கிறான். மொத்தம் 14 ஆண்டுகள் ராகேலுக்காக ஈஸ்வரவேலன் லாபானிடம் அடிமையாக இருந்தான். இந்த ஈஸ்வரவேலன் ராகேலை மிகவும் நேசித்தான். அதனால் லேயால் அற்பமாக எண்ணப்பட்டால். இதை கண்டு கர்த்தர் லேயாலை கற்பம் தரிக்கும்படி செய்தார். லேயாலுக்கு ரூபன், சிமியோன், லேவி, யூதா என்று 4 குமாரர்கள் பிறந்தார்கள். இதை கண்ட ராகேல் தனது வேலைக்காரியான பில்காலை ஈஸ்வரவேலனுக்கு கொடுத்தார். அந்த பில்கால் மூலமாக ஈஸ்வரவேலனுக்கு தான், நப்தலி அப்படின்ற 2 குமாரர்கள் பிறக்கிறாங்க. ராகேல் தனது வேலைக்காரியை ஈஸ்வரவேலனுக்கு கொடுத்து 2 குமாரர்களை பெற்றதை கண்டு லேயால் தானும் தன்னுடைய வேலைக்காரியான சில்பால ஈஸ்வரவேலனுக்கு கொடுக்கிறார். சில்பால் மூலமாக ஈஸ்வரவேலனுக்கு காத் ஆசேர் என்ற 2 குமாரர்கள் பிறக்கிறாங்க. அதன் பிறகு லேயால் மறுபடியும் கற்பந்தரித்து இசக்கார், செபுலோன் என்ற 2 குமாரர்களையும் தீனாள் என்ற ஒரு குமாரத்தையும் பெற்றெடுக்கிறார். மேலும் கர்த்தர் ராகேலையும் நினைத்திருந்து அவளுடைய வேண்டுதலையும் கேட்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். அவளுக்கு யோசேப்பு, பென்ஜமின் என்ற 2 குமாரர்கள் பிறந்தாங்க. லேயாலுக்கு பிறந்த 6 குமாரர்களும் ராகேல் லேயாலின் வேலைக்காரிகளான சில்பால், பில்காலுக்கு பிறந்த 4 குமாரர்களும் ராகேலுக்கு பிறந்த 2 குமாரர்களும் சேர்த்து மொத்தம் 12 குமாரர்களும் தான் இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படுறாங்க. அவர்கள் தான் இங்கே இந்திய புராணங்களில் ஆதித்யர்கள் என்று அழைக்கப்படுறாங்க. அவர்களுடைய எண்ணிக்கையும் இவர்களுடைய எண்ணிக்கையும் சமமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக ருத்திரர் 11 அப்படின்னு சொல்லி எண்ணிக்கையை குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த ருத்திரர்கள் குறித்து நம்ம பார்க்கலாம். இந்த இஸ்ரவேலர்கள் 12ல் லேவியர்கள் இங்கு தேவனால் தனக்காக பிரித்தெடுக்கப்பட்டாங்க. அவர்கள் தான் இன்று இந்தியாவில் பிராமணர்கள் என்ற பெயரில் இங்கு ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த பிராமணர்கள் போக மீது இருக்கிற, அதாவது இஸ்ரவேலர்களில் லேவியர் என்று அழைக்கப்படுகிற பிராமணர்கள் போக மீது இருக்கிற
11 தான் ருத்திரர் என்று அழைக்கப்படுறாங்க. அந்த ருத்திரர்கள் தான் இன்று சூத்திரர்கள் என்று அறியப்படுறாங்க. அடுத்ததாக வசுக்கள் என்மர் என்று தேவர்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த எண்ணிக்கையை குறித்து நம்ம பார்க்கலாம். ஈஸ்வர வேலனுடைய மனைவிகளான லேயால் ராகேல் இவர்களுக்கு பிறந்த என்மர் தான் வசுக்கள் என்று அழைக்கப்படுறாங்க. லேயாளுடைய குமாரர்களான ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன் இந்த 6வரும் ராகேலுக்கு பிறந்த யோசேப்பு, பென்யமின் அந்த 2வரும் சேர்த்து இந்த எண்மரை குறித்து தான் இந்த தேவர்கள் எண்மர் அப்படின்ற எண்ணிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த எண்மரை தான் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் என்று அழைக்கப்படுறாங்க. ஆனால் அந்த பாண்டவர்களுடைய எண்ணிக்கை 60 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அது எதனால அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்க்கலாம். லேயாளுக்கு பிள்ளை பேர் ஏற்பட்டவுடன் ரூபன், சிமியோன், லேவி, யூதா 4 பிறக்கிறாங்க. ஒவ்வொருவர் பிறக்கும் போதும் ரூபன் பிறக்கும் பொழுது நான் அற்பமாக எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு எனக்கு பிள்ளையை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ரூபன் பேர் வைக்கிறார். அதே போன்று சிமியோன் பிறந்தோன்னே நான் சிறுமைப்படுத்தப்பட்டபடியால் என்னோட சிறுமியை கண்டு எனக்கு கர்த்தர் குழந்தையை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சிமியோன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறா. அடுத்தது நான் 3 குழந்தைகளை பெற்றதுனால என் கணவர் என்னோட சேர்ந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு லேவி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறா. 4வது குழந்தையான யூதாவை கொடுத்தோன்னே நான் எப்போதும் கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு யூதா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறா. இந்த 4 பேரை பேர் வைக்கும் போதும் கர்த்தர்கிட்ட வேண்டி பெற்றுக்கொண்டதுனால இங்கே மகாபாரதத்தில் குந்தி தேவி கடவுள்கிட்ட வேண்டி குழந்தையை பெற்றதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. மேலும் பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தர் லேயாலை கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் அப்படின்ற வார்த்தையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால தான் கர்த்தர் கொடுத்ததா இங்கே மகாபாரதத்தில் ஒவ்வொரு கடவுள்களையும் வேண்டி இந்த குழந்தை பெற்றதா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். மேலும் இந்த ரூபன், சிமியோன், லேவி, யூதா இந்த 4 பேர் பிறந்த உடனே லேயாளுடைய கர்ப்பம் தரிப்பது, பிள்ளை பேறு பெறுவது நின்று போயிற்று அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால தான் இங்கே பிள்ளை பேர் நின்று போயிற்று அப்படின்னு சொல்றத கணக்கில் கொண்டு இந்த லேயாள் அப்படிங்கிற குந்திக்கு 4 குமாரர்கள் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போன்று இந்த ராகேல் மாதிரி என்று மகாபாரதத்தில் அழைக்கப்படுறா. அந்த மாதிரிக்கு 2 குழந்தைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இங்கே ராகேலுக்கு 2 குழந்தைகள். மேலும் அந்த முதற்கட்டத்திலேயே அந்த மாதிரி இறந்து போகிறத பார்க்குறோம். அதே போன்று தான் இங்கே ராகேலும் தனது 2வது குமாரனான பென்யமின் பிறக்கும் பொழுது இறந்து போயிடுறா. லேயாள் என்கிற குந்தி தேவி மட்டும்தான் கடைசி வரைக்கும் வர்றதை நம்ம பார்க்குறோம். அதனால தான் இந்த இசக்கார், செபுலோன் அப்படின்ற 2 குமாரர்கள் அதுக்கப்புறம் லேயாளுங்கிற குந்தி தேவிக்கு பிறக்கிறாங்க. ஆனால் அதை அவங்க கணக்கில் கொள்ளலை. மேலும் இங்கே தீனாள் அப்படின்ற ஒரு பெண்ணும் இந்த லேயாளுக்கு இருக்கிறத பார்க்குறோம். அந்த தீனால தான் திரபுது என்ற பெயரில் 6வருக்கு ஒருவள் அப்படின்னு சொல்கிற கணக்கில் இங்கே சொல்லியிருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த பாண்டவர்கள் அப்படிங்கிறதும் இங்கே தேவர்கள் அப்படிங்கிறதும் இஸ்ரவேலர்கள் அப்படிங்கிறதும் எல்லாமே ஒருவரை தான் குறிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேவர்களில் மருத்துவர்கள் 2 என்ற எண்ணிக்கை குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை குறித்து நம்ம பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பார்க்கலாம். ஈஸ்வரவேலன் தான் மிகவும் நேசித்த ராகேல் இறந்தவுடன் அவளுடைய குமாரனான யோசேப்பை மிகவும் நேசித்தான். ஆனால் ஒரு கட்டத்தில் அவனுடைய சகோதரர்கள் அவனை எகிப்தியர்களோட அடிமையாக விட்டுறாங்க. அங்கே எகிப்துக்கு போன அந்த யோசேப்பு பிற்காலத்தில் பார்வோனுக்கு அடுத்த பதவியில் அமர்றாங்க. அப்போது நெடுநாட்கள் தன்னுடைய மகனை காணாத துக்கத்தில் இருந்த ஈஸ்வரவேலன் எகிப்துக்கு சென்று அங்கே யோசேப்பை கண்டவுடன் எப்ராயிம், மனாசே என்ற அவனுடைய 2 குமாரர்களையும் தன்னுடைய குமாரர்களோட வரிசையில் வரிசைப்படுத்திடுறான். அதாவது யோசேப்புடைய 2 குமாரர்களும் இந்த இஸ்ரவேலர்களுடைய வரிசையில் வந்துடுறாங்க. எனவே அந்த 12ஆக இருந்த இஸ்ரவேலர்கள் 13ஆக மாறுறாங்க. யோசேப்புடைய வரிசையில் 2 சேர்றதுனால 13 என்று ஆகிறத நம்ம பார்க்குறோம். இவர்களை தான் தேவர்கள் அப்படின்ற அந்த வரிசையில் மருத்துவர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்காங்க. இங்கே எப்ராயிம், மனாசே அப்படின்ற வரிசையில் குறிப்பிடப்பட்டிருக்காங்க. இவர்கள் யார், நம்மளுடைய தமிழ்நாட்டில் என்ன பெயரில் இருக்காங்க, அடையாளம் காணப்படுறாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.
அதாவது இந்த எப்ராயிம் மனாசே அப்படின்ற அந்த 2 கோத்திரத்தாரும் யோசேப்புடைய கோத்திரமும் சேர்ந்து என்ன பெயரில் அறியப்படுறாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்க்கலாம். இவ்வாறு இந்த தேவர்கள் வரிசையில் இந்த ஆதித்தியர்கள், ருத்திரர், வசுக்கள், மருத்துவர் இந்த 4 எண்ணிக்கையை சேர்த்து 33 அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிடுறாங்க. ஆனால் அது தவறு. இந்த இஸ்ரவேலர்கள் 12 பேரும் அந்த 12ல் லேவி கோத்திரத்தை தேவன் தெரிந்து கொண்டதுனால அது போக 12ல் 11 பேர் ருத்திரர் என்று அழைக்கப்படுறாங்க. அதனால தான் இந்த ஆசாரிய ஊழியம் செய்கிற இங்கே பிராமணர்களை தவிர மற்றவர்களெல்லாம் சூத்திரர்களாக இன்று அடையாளம் காணப்படுறாங்க. ஆனால் அவர்கள் சூத்திரர்கள் கிடையாது, ருத்திரர்கள். அடுத்ததாக இந்த லேயால் ராகுலுடைய பணிவிடைக்காரிகளான சில்பால், பில்கால் இவர்களுடைய குமாரர்களான தான், நப்தலி, காத், ஆசேர் இவர்களை விட்டு லேயால் ராகேலுடைய குமாரர்களான ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், யோசேப்பு, பென்யமின் இந்த எண்மரை தான் வசுக்கள் என்று பிரித்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். எங்கிருந்து தான் இந்த பாகுபாடு, ஏற்றத்தாழ்வுகள் உருவாகிறதையும் நம்ம பார்க்குறோம். இந்த எண்மரை உயர்ந்த ஜாதி என்றும் இந்த 4 தாழ்ந்தவர்கள் என்றும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இங்கே இஸ்ரவேலர்கள் எல்லாருமே ஜாதி என்ற அடைமொழிக்குள்ளே தான் வராங்க. இவங்க இந்த தமிழ்நாட்டில் ஜாதிகளாக பிரிந்திருக்கிறத தான் நம்ம பார்க்குறோம். அடுத்தது யோசேப்புடைய குமாரர்களான எப்ராயிம், மனாசே தான் இங்கு மருத்துவர்கள் 2 என்று அறிமுகப்படுத்தப்படுறதையும் நம்ம பார்க்குறோம். இந்த 13 கோத்திரத்தாரை தான் நன்னுள்ள 13 மேம்பட்ட குடிகள் என்று அறிமுகப்படுத்தப்படுறாங்க. அந்த முதல்ல சொன்ன 12 தமிழ் பழங்குடிகள் என்று அந்த தொல்காப்பியத்தில் அறியப்படுறத நம்ம பார்க்குறோம். இனி அடுத்த பகுதியில் பாண்டியர்களை குறித்து நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.